கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே யோவான் ஸ்நானன் காலம் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானன் தான் முதல் முறையாக பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்கிறது, ஆனாலும் அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் வைராக்கியமாக, அது ரொம்ப ஒரு வாஞ்சியோடு அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு ஃபோர்ஸாக செயல்படுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையிலே சொல்லுவார். மத்தேயு 13வது அதிகாரம் 45-46 ஆகிய வசனங்களிலே, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மனுஷனாக இருந்தாலும் அதில் அவன் அதிகமாக லாபம் கிடைக்கும் என்கிற எண்ணத்தில் அவன் அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் இல்லை? அதே போல தான் இந்த இடத்துலையுமே இந்த வியாபாரி நல்ல முத்துக்களை தேடுகிறான். ஏதாவது ஒரு நல்லது கிடைத்ததுன்னா தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு அவன் தேடுகிறான். ஆனால் பாருங்கள், அவன் ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அது நல்ல ஒரு முத்தை, தனக்கு நல்லது என்று நினைத்து ஏதோ ஒன்று தேட போன இடத்துல அவன் ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்தை காண்கிறான். அதை பார்த்த பின்பு அவன் எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவன் அந்த முத்தை ஒரு தராசிலே, அவன் அந்த முத்தை ஒரு பக்கத்திலையும் அவனிடம் இருக்கிற அவனுடைய ஆஸ்தியெல்லாம் இன்னொரு பக்கத்திலையும் வைத்து பார்த்தால் தான் எல்லாவற்றையும் வெற்றியதை கொண்டாலும் அவனுக்கு அது நஷ்டமாக தெரியலை. அது தான் இழந்ததை மட்டுமல்ல, அதுக்கு மேலாக தன்னுடைய வாழ்நாள் முழுதும் எல்லாவற்றுக்கும் இது சரியா போகும் என்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அவன் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யமும் அதனுடைய மதிப்பும் அதனுடைய விலையும் அப்படி காணப்படுகிறது. நாம அதை அறிய, அதாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம ருசிக்கும் போதுதான் அதற்கு மேலாக நமக்கு ஒரு பசி உண்டாகும், அதற்கு மேலாக ஒரு விருப்பம் உண்டாகும், ஒரு வாஞ்சியம் உண்டாகும். எப்படியாவது நாம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உண்டாகும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ நம்ம புசித்தோம் குடித்தோம், இல்லை நம்ம சில காரியங்களை, நம்முடைய மனதில் தோணுற சில காரியங்களை செய்கிறோம் நமக்கு திருப்தி உண்டாகும்படி, நம்முடைய சமாதானத்துக்காக, இல்லை நம்முடைய வாழ்க்கைக்காகவோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவோ ஏதோ சில திட்டங்களை போட்டு அதை செய்து முடித்து அதோட வாழ்க்கையை முடித்து விடுகிறது. அப்படி அல்ல, அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறதாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நீதியும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார். பிதா எதற்காக இயேசுவை அனுப்பி வைத்தார் என்றால், அவருடைய பிதா அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படி பிரியப்பட்டுதான். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு மந்தையே பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படி பிதா விருப்பமா இருக்கிறார். நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கும்படி பிதா விரும்பிதான் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்கு எதற்காக தேவை என்றால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம், ஆனால் அதையெல்லாம் தேடி ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாக கடந்து வந்தது. நம்மிடத்துல நம்ம எதை இழந்தோம்னு கேட்டால் நம்ம அநேக காரியங்களை சொல்லுவோம். பணத்தை இழந்தோம், சொத்தை இழந்தோம், இல்லைன்னா சுகத்தை இழந்தோம், வேலை இழந்தோம், அநேக காரியங்களை சொல்லுவோம் இல்லையா?
ஆனால் இயேசு இந்த வசனத்தை எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், சகேயு என்கிற ஒரு மனிதனிடம் பேசும்போது சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே நாம் இந்த காரியத்தை குறித்து வாசிக்கலாம். அங்கே சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்தான். அவன் ஒரு தலைவனாகவும் செல்வமானாகவும் செல்வ செழிப்பு மிக்கவனாகவும் அவன் காணப்படுகிறான். அந்த இடத்துல ஒரு பதவி இருக்கிறது, அவனுடைய பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அவனுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக சகேயு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சகேயுவுக்கு நம்ம பார்த்தோம்னா வெளிப்படையா அவனுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, அவன் எதையுமே இழந்து போகல. ஆனா ஏதோ ஒரு குறைவு அவன்கிட்ட காணப்படுகிறது. அதனால தான் அவன் எப்பவுமே ஒரு தேடல்ல இருக்கிறான். எனவே தான் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக ஒரு திரள் கூட்ட ஜனங்களோடு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வேண்டும் என்று அவரை தேடுகிறான். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அப்போ எப்பவுமே அவனுடைய இருதயம் சில காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது, ஆல்வேஸ் லாங்கிங். எனவே தான் இயேசு கிறிஸ்து ஒரு திரள் கூட்ட ஜனத்தோடு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இவ்வளோ ஜனக்கூட்டங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வருகிறார்களே என்று சொல்லி அவன் அவரை பார்க்கும்படி வகை தேடினான் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பாருங்க, அவன் இவ்வளோ நாளும் தனக்கு நன்மை என்று தோணுகிற பல காரியங்களை தேடினான். அதன் மூலமாக தான் அவன் ஐஸ்வர்யவனானான். அவன் ஒரு தலைவன் என்கிற அந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டான். அவனுக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனாலும் அவன் எதையோ இழந்திருக்கிறான். அவனுக்குள்ள ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. எனவே தான் அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அங்கே வகை தேடுகிறான். ஆனால் பாருங்க, அவனால் பார்க்க முடியலை. அவனுக்குள்ள நானபடியினால் அவனால் பார்க்க முடியலை. அவன் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்திலே நாம சில அற்புதங்களுக்காக சில தேவைகளுக்காக நம்ம கர்த்தரை காண அவருடைய சமூகத்தில் வர வகை தேடுகிறோம். அவரை தேட நாமும் அவரை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் நம்ம அப்படியே இருந்து விட்டால் நம்மால் அவரை பார்க்க முடியாது. அவரை அறிகிற அறிவில் நாம வளர முடியாது. இந்த இடத்துல சகேயு எல்லா காரியத்தையும் தேடுகிறது மாதிரியே தனக்கு ஏதோ ஒரு நன்மை உண்டாகும் என்று தேடுகிற மாதிரி தான் இந்த இடத்துல இயேசுவை முதல்ல பார்க்க தேடுகிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஆனாலும் அவன் அதை விடாமல் தொடர்ந்து இதில் ஏதோ ஒரு ப்ரெஷியஸான ஒரு காரியம் இருக்கு, ஒரு விலையுயர்ந்த ஒரு காரியம் இருக்கு என்று அதை புரிந்து கொண்டு அவன் இன்னும் பிரயாசப்பட்டு ஒரு மரத்தின் மேலே ஏறுகிறான். அவன் அப்படி ஏறும்போது பாருங்க, அந்த இடத்துல இயேசு அவனை அண்ணாந்து பார்த்து 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவனை பார்த்து அவனோடு தங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உடனே அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே சந்தோஷத்தோடைய சகேயு அவரை அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் பாருங்க, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் 8வது வசனத்திலே சகேயு சொல்லுகிறான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இந்த இடத்துல பாருங்க, சகேயுவை இயேசு கிறிஸ்து அழைத்து நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு போகும்போது, அவனுக்கு சமீபமாக போன போது அவனுக்குள்ள இந்த ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்படின்னா இந்த இடத்துல அவன் இழந்த அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதாவது அவனுடைய இருதயத்துல ஒரு திருப்தியை, ஒரு பரிபூரணத்தை, ஒரு நிறைவை அவன் பெற்றுக்கொள்கிறான். எனவே தான் இவ்வளோ நாள் எனக்காக என்று அவன் சம்பாதித்து வைத்ததை எல்லாம் நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அதே போல நான் யாரிடமாவது அநியாயமா வாங்கியிருந்தேன் என்றால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா இயேசுவோடு அவன் நெருக்கமா இருக்கும்போது, நெருக்கமா அவரை பார்த்த போது அவனுக்குள்ளால் அந்த ஒரு நிறைவும் பரிபூரணமும் திருப்தியும் உண்டாகிறது. எப்படி இயேசு முதல்ல அந்த ஓமையை சொன்னார் இல்லையா, அந்த விலை உயர்ந்த முத்தை அவன் பார்த்த உடனே தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் விட்டான். இதான் பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் குப்பையென்றும் விட்டுவிட்டேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தமாய் பெற்றுக்கொள்வது. அதாவது அந்த ராஜ்யத்துக்காக எதை இழக்கவும் தயாராக இருப்பது.
இந்த உலகத்தின் நன்மைகளால் கொடுக்க முடியாத ஒரு திருப்தி, கொடுக்க முடியாத ஒரு நிறைவு, கொடுக்க முடியாத பரிபூரணத்தை தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது அது நமக்கு கொடுக்கிறது. ஆரம்பத்துல எந்த ஒரு திருப்தியை தான் சகையும் இழந்தான். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் மீட்கவும். அவன் எவ்வளவுதான் செல்வந்தனா, எவ்வளவுதான் பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அவன் இழந்த அந்த திருப்தியை ஆண்டவர் அங்கே தேடி அதை ரட்சித்து அதை மீட்டு அவனிடம் கொடுக்கிறார். அதே போல நாம இன்னைக்கு நம்மையும் ஆண்டவர் நாம இழந்து போனதை தேடி மீட்டு நம் கையில தருகிறதற்காக நம்மை அழைக்கிறார். அதாவது நம்ம எந்தெந்த காரியத்துல நம்ம இன்னும் திருப்தியற்று இருக்கிறோம், ஒரு பரிபூரணம் இல்லாம இருக்கிறோம், ஒரு நிறைவற்றதா இருக்கிறோம், எந்தெந்த காரியத்துல அதுலதான் நம்ம இன்னும் வாஞ்சையா, அதுலதான் நம்ம இன்னும் பசி உள்ளவர்களா, அதையே தேடுகிறவர்களா இருக்கிறோம்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இழந்து போன அந்த திருப்தியை அவர் மூலமாக, அவருடைய ஆளுகையின் மூலமாக நமக்கு தந்து நம்மை திருப்தி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக நம்மை அழைக்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீதி ஆகிய அந்த இயேசுவின் மேல நம்ம பசி உள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது நம்ம திருப்தி உள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆபகுக் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் இருக்கிறான். பாதாளத்தை போல ஆத்மா விரிவாக்கி திருப்தி அடையாமல் இருக்கிறான். அதாவது பாதாளம் தான் திருப்தி ஏற்றிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பாதாளமும் அழிவும் திருப்தி அடைய மாட்டாது என்று. பாதாளத்தை போல நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயம் திருப்தி இல்லாம போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் அந்த சகேயு ஆண்டவரை காண வகை தேடி ஆண்டவருக்கு முன்னால ஓடி போய் பார்த்தோம், அவனால பார்க்க முடியல. அதே போல பல காரியங்களுக்காக நாம ஆண்டவரை நாடி இன்னும் நாம கர்த்தரை குறித்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, சரியாக நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இன்னும் நாம அவருக்குள்ள ஆழமா போக பிரயாசப்படணும். அவன் எப்படி மரத்துல ஏறி எப்படியாவது அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டானோ அதே போல ஒரு தேடல், வெள்ளியை போல தேடி புதையல்களை போல நாட வேண்டும் ஞானத்தை என்று வசனம் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு தேடல் நமக்குள்ள வரும்போது அதுதான் பலவந்தம் பண்ணி அந்த ராஜ்யத்தை நமக்குள்ளாக கொண்டு வர்றது. நம்ம சாதாரணமாக அசால்ட்டா இருந்தா, ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக, ஏதோ ஒரு காரியத்துக்கு மட்டும், சில காரியங்களுக்கு மட்டும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்தால் அந்த ராஜ்யம் முழுமையாக நாம சுதந்திரிக்க முடியாது. அந்த ராஜ்யம் முழுமையாக நமக்குள்ள வர வேண்டும் என்றால் நம்ம அதை எப்போதுமே அதில் ஒரு வைராகியம் உள்ளவர்களாய் அதை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக எதை இழந்தாலும் ராஜ்யத்தை இழக்கக்கூடாது என்கிற மனநிலையில நம்ம இருக்கிறவர்களாக மாறும் போது நிச்சயமாக அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வரும். நம்மையும் எல்லா சூழ்நிலையிலையும் திருப்தி உள்ளவர்களாக அது நம்மை காத்துக்கொள்ளும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா உங்க சமூகத்திலே உண்மை நோக்கி பார்க்க நீங்க தந்த கிருபைன்னு உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுதும் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தின தயவுக்காக நன்றி தகப்பனே. வருகிற மாதத்திலும் தகப்பனே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நடத்துங்க அப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை விலகி ரட்சித்து கொள்ளுங்க. இன்னுமே நெருங்கும் அறிவும் அப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக வருவது அது பெரிய மேன்மை அப்பா. தகப்பனே, அதனால நாங்கள் அந்த நிறைவான சந்தோஷத்தையும் நிறைவான சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாறுவோம் தகப்பனே. அதன் மேலே எங்களுக்கு ஒரு வாஞ்சை, அது மேலே எங்களுக்கு ஒரு பசியும் தாகமும் இந்த நாளிலே உண்டாகும்படி செய்வீராக. இசப்பா, எதையோ தேடிக்கொண்டு எதையோ அலைந்து கொண்டு திருப்தி ஆக்காத பொருளை தேடிக்கொண்டு நாங்கள் அலையாமல் என்னென்னைக்கும் எங்களை திருப்தியோடு சுகமாய் சந்தோஷமாய் வாழும்படி செய்கிற அந்த உன்னதமான அந்த ஒரு ராஜ்யத்தை நாங்கள் விரும்புகிறவர்களாக எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுகிரகம் செய்வீராக. இசப்பா தகப்பனே, எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.